செல்வி, மாப்பிள்ளை எங்கம்மா? என்னம்மா கோவம் குறையாம வாசலே நின்னுட்டு இருக்காரா? இரு, நான் போய் பாக்குறேன். என்னாச்சு செல்வி, மாப்பிள்ளை வரல? நீ அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தினல்ல, அப்புறம் ஏன் அவர் வரல? அப்படிலாம் இல்ல அத்தை. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? சண்முக அண்ணன் கிட்ட நான் பேசினேன். அவரு வீட்டுக்கு வரமாட்டேன்னுலாம் ஒண்ணும் சொல்லல. நிச்சயம் வருவாரு. நாளை மறுநாள் மகானியோட கல்யாண நாள் வருதுல, அன்னைக்கு நாள்ல அவரை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு வரேன். அங்க 2 பேரும் மனசு விட்டு பேசி சமாதானம் ஆகி கோவில்ல இருந்து அண்ணனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அண்ணி, இந்த விஷயத்த நினைச்சு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இத பத்தி நான் அண்ணன் கிட்டயும் பேசிட்டேன். அவரு கோவிலுக்கு வர்றதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டாரு. அங்க வச்சு அண்ணனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். எனக்கு தெரியும் இது இப்படிதான் நடக்கும், இவ இப்படிதான் சொல்லுவான்னு தெரியும். மா, நான் சொல்லல? எப்படி நாடகம் ஆடுறா பாருங்க. அப்படியெல்லாம் கோவப்பட்டு தப்பா எதுவும் பேசாதுடி. அத செல்வி சொல்றாள்ல. மா, இவளை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். இப்படி நல்லவ மாதிரி பேசி குடிய கெடுப்பாளே தவிர இவ என் புருஷனையும் கூட சேர்த்து வைக்க மாட்டா. எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. அவரை கூட்டிட்டு வரணும்னு நினைச்சிருந்தா கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அது என்ன கல்யாண நாள் அன்னைக்கு கூட்டிட்டு வர்றது? இதுல இருந்து தெரியல, சும்மா போய்மா எல்லாம் வேஷம். மகா, செல்வி அப்படியெல்லாம் சொல்லாதடி. இவ அப்படியெல்லாம் நினைக்கிற பொண்ணே இல்ல. மா, நீங்க வேணா அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க. ஆனா நான் நம்ப மாட்டேன். அவ அப்பாவுக்கு சொல்றது கேட்டு அடிமை மாதிரி வேலை செய்ய ஒரு ஆள் வேணும். அதுக்கு என் புருஷனை விட்ட வேற ஆள் இல்ல. அதான் என் வீட்டுக்காரரை என்கிட்ட இருந்து பிரிச்சு அவங்க அப்பாவுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்கா. இவெல்லாம் எங்கம்மா எங்களை சேர்த்து வைக்க போறா? எனக்கு தெரியும், இவெல்லாம் எங்களை சேர்த்து வைக்க மாட்டா. இவ சொல்றதுல எனக்கு பொய் மட்டும் தாமா தெரியுது. முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. இவளை நம்பி நான் கெட்டதெல்லாம் போதும். இனி ஒரு காலம் நான் இவளை நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். மகா, மகா, கடவுளே, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க மாட்டியா? இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா? அண்ணி, நான் எந்த தப்பும் செய்யல. நீ இப்படி தப்பா நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கைய நான் கெடுத்துருவேன்னு தப்பா நினைச்சிட்டீங்களே. நீங்க இப்படி நினைக்கிறதுக்கெல்லாம் காரணம் அந்த 4 லட்சம் ரூபாய் தான். ஆனா நடந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லவும் முடியாம உங்க கோவத்துக்கு ஆளாகிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. கடைசியில நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சேம்மா. கொஞ்சம் கொஞ்சமா என் புருஷன் மனச மாத்தி அவரை ஏன் வழிக்கு இழுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். பழையபடி நம்ம தில்லாலங்கடி வேலையால எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா என் வயிறு எரியுது. இதுக்குதான் எதையும் செய்யறதுக்கு முன்னாடி பெத்த தாய்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யணுங்கிறது. நீ பாட்டுக்கு என்கிட்ட கேட்காம எதையோ செஞ்சுட்டு வந்துட்ட. இங்க பாரு, நான் போட்ட பிளான் எல்லாமே சரியாதான் போட்டேன். நீதான் தேவையில்லாம திருடங்கிட்ட இருந்து திருட்டு நகை வாங்காம இருந்தான்னு வச்சுக்கோ, எல்லாம் சரியா போயிருக்கும். எல்லாமே உன்னால வந்தது. இப்ப நீ என்ன வந்து குறை சொல்றியா? வர கொண்டுருவான் பாத்துக்கோ. என்னடி பெத்த தாயின்னு கூட பார்க்காம என்னைய கழுத்து நடிச்சு கொண்டுடுவ போல இருக்க. சரி சரி, இந்த பாரு போன் அடிக்குது, எடுத்து யாருன்னு பாரு. பாசு, இவன் எதுக்கு இந்நேரத்துக்கு கால் பண்றான்? யோ வாசு, என்ன நேரங்கட்ட நேரத்துல கால் பண்ணிருக்க? என்ன விஷயம்? மா, ஒரு முக்கியமான விஷயம். அத உடனே சொல்லணுங்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். முக்கியமான விஷயமா? அப்படி என்ன விஷயம்? மா, உங்க கொழுந்தனார் வேலு இருக்காருல, அவர் இங்க வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு பக்கோடா வீட்ல இருந்து கிளம்பிட்டாருமா. புல் போதையா?
என்னையா சொல்ற? ஆமாமா, வீட்ல நடக்கிற பிரச்சனையை தாங்கிக்க முடியாம பக்கோடா கிட்ட வந்து எல்லா பிரச்சனையும் கொட்டிட்டு ஃபுல்லா சரக்க போட்டுட்டு இப்பதான் உங்க வீட்டுக்கு கிளம்புறாரு. சரி வரட்டும், வந்து வீட்ல இருக்கிறவங்க கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம். ஆமா, இதுதான் உனக்கு முக்கியமான விஷயமா? இதுக்காக இந்த டைம்ல எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றியா? இருங்கம்மா, நான் இன்னும் சொல்லியே முடிக்கலையே. வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற வேலு சும்மா ஒண்ணு வரல. 4 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்க ஆட்டைய போட்டு போலீஸ் கிட்ட மாட்டினீங்கல்ல, அந்த விஷயத்த திருத்தம்பி கிட்டையும் உங்க வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் மொத்தமா போட்டு உடைக்க தான் வந்துகிட்டு இருக்காரு. என்னையா என்ன சொல்ற? ஏய், என்னடியாச்சு? ஆமாமா, எல்லாம் அந்த பக்கோடா பையன் பண்ண வேலை. அம்மா, எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. வேலு வந்து எல்லா விஷயத்தையும் வீட்ல உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லிட்டா உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுமா. அதனாலதான் உங்களை அலர்ட்டா இருக்க சொல்லி ஃபோன் பண்ணேன். சரி சரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ இதை வெளியில யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், புரிஞ்சுதா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. வச்சுறேம்மா. ஏய், என்னடி போன் பேசுனதும் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கிற? மா, இந்த வேலு ஃபுல்லா குடிச்சிட்டு இப்ப நம்ம வீட்ல வந்து எல்லா உண்மையும் சொல்ல போறான். ஐயோ, என்னடி சொல்ற? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த உதவாக்கார வேலு பையன் புதுசா ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு வரான். இப்ப என்னடி பண்றது? எனக்கும் அதான் ஒண்ணும் புரியலம்மா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பக்கோடா பையதான். அவன் தான் சும்மா அந்த வேலுவை தூண்டி விட்டு எல்லா விஷயத்தையும் வீட்ல போய் சொல்லணும்னு தூண்டி அமைச்சிருக்கான் அந்த பையன். முதல்ல அவனை நம்ம இந்த ஹோட்டல்ல இருந்து விரட்டி அடிக்கணுமா. இன்னைக்கு இருந்தாலும் அவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான். ஏய், அவனை விரட்டி அடிக்கிறதுல அப்புறம் யோசிப்போம். இப்ப குடிச்சிட்டு வரானே வேலு, அவன் இந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட 4 லட்சத்தை நாம தான் திருடிட்டு போலீஸ்ல மாட்டணுங்கிற விஷயத்த சொல்லிட்டானா நம்ம நிலைமை என்னடி ஆகுறது? எப்படியாவது அவனை சொல்ல விடாம தடுத்தாகணும். இந்த விஷயம் மட்டும் அந்த மகாக்கு தெரிஞ்சது, இப்ப செல்வி பக்கம் எரிமலையா எரிஞ்சிட்டு இருக்கிறவ நம்ம பக்கம் திரும்பி பத்திரக்காளியா மாதிரி நம்மள எரிச்சிருவாமா. ஐயோ கடவுளே, எனக்கு இப்பவே படபடன்னு இருக்குதே. அப்படி மட்டும் நடந்துச்சு, நாம 2 பேரும் ரோடுக்கு தாண்டி போனோம். சரி, நீ கீழே வா. இந்த வேலு பைய வரதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு முட்டுக்கட்டைய போடுவோம். வா வா வா. மா, இன்னும் வரலமா? ஐயோ, என்ன 7:30 கூட்ட போறான்னு தெரியலையே. நினைச்சாலே பயமா இருக்குமா. இருடி, ஏதாவது யோசிப்போம். மா,